ஓம் ஸ்ரீ சாய்ராம். என்னுடைய சாயினுடைய கிரேஸை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். ஷிர்டி பாபாவுடைய கிரேஸஸ் வந்து என்னுடைய லைஃப்பில் நடந்தது, என்னுடைய டாக்டருடைய லைஃப்பில் நடந்ததை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஷிர்டி பாபா வந்து ஷிர்டி பாபாவும் நாங்கள் ரொம்ப கும்பிடுவோம். அவர் ஷீரடிக்கெலாம் நாங்கள் போய் வந்திருக்கோம். அவரோட கிரேஸு சொல்லவே முடியாது. சாய் சரிதத்தில் எப்போவுமே படிக்கிறது அதெல்லாம் இருக்குது. என்னோடய ரெண்டாவது டாக்டர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறச்சு அது ட்வின்ஸுன்னு சொல்லிட்டாங்க. ட்வின்ஸுன்னு சொல்லும்போது குழந்தைங்க அதில் வந்து ஒரு குழந்தை வந்து சரியாக இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதில் ரொம்ப மன கஷ்டமாயிடுது எனக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது நான் வந்து சாமிக்கிட்ட ஷிர்டி பாபாவை வேண்டிட்டேன். இந்த மாதிரி குழந்தைங்க நல்லபடியாக பிறந்தா நான் வந்து ஷீரடிக்கே குழந்தைங்கள கூப்பிட்டு வரேன். அவங்களுடைய பேரும் நேமும் பாபா நேம் சாயின்னு போட்டு வைக்கிறேன்ற மாதிரி நான் சொல்லிவிட்டு, நான் வந்து நான்வெஜ் எல்லாமே சாப்பிடுவேன். அந்த நான்வெஜ் சாப்பிட்றதையும் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேண்டிக்கிட்டேன். அப்படி ஒன்று நான் நல்லபடியாக 2 குழந்தைங்க பிறந்ததுன்னா நான் அதெல்லாம் செய்கிறேன், நான்வெஜ் சாப்பிட்றதே விட்டுறேன், வெஜ்ஜே சாப்பிட்றேன்ற மாதிரி நான் ஷிர்டி பாபாக்கிட்ட ரொம்ப பிரார்த்தித்தேன். அப்போது அதுக்கப்புறம் வந்து என் பொண்ணுக்கு டாக்டர்கிட்டலாம் போனோம். அப்புறம் ஸ்கேன் எடுத்தாங்க, ஏதோ நடந்தது. ஆனால் அந்த ஒரு 6-7 மாதத்தில், அதாவது வேதனை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு, குழந்தையோட குரோத் அப்படி இருக்குது இப்படி டாக்டர் ஒரு தடவை சொல்கிறாங்க. அப்புறமா திடீர்னு பார்த்தா வேறு ஒரு டாக்டர்கிட்ட நாங்கள் போனோம், கன்சல்ட் பண்ணுறதுக்கு போனோம். அவங்க வந்து ரொம்ப இதுவாக சொன்னாங்க, எந்த பயமும் கிடையாது, குழந்தை 2மே குரோத் நல்லா தான் இருக்குது, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நார்மல் டெலிவரியாக பார்த்துக்குறோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க. அது எல்லாமே வந்து ஒரு 7 மாதம் 8 மாதத்துக்கு மேலே தான் நாங்கள் அவங்கக்கிட்ட போனோமே. அப்புறம் அவங்க வந்து ரொம்ப தைரியம் கொடுத்தாங்க. சரி, அப்போது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாங்க. அந்த ஒரு 7 மாதமும் ரொம்ப பயமாக இருந்தது. அப்புறம் 8வது மாதத்தில் இந்த குழந்தைங்க 2மே ஆப்ரேஷன் பண்ணியே எடுக்கிற சூழ்நிலை வந்தது. ஆப்ரேஷன் பண்ணியே குழந்தைங்க 2த்தையும் எடுத்துட்டாங்க. அப்போது அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு இவளுக்கு குழந்தை கொஞ்சம் லேட்டாக வந்தது. மேரேஜ் ஆகிட்டு, ஆனால் ஒரு 1 இயராகவே இல்லை, குழந்தை இல்லை. அதுக்குள்ளவே இல்லை, குழந்தைல இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் குழந்தையே இல்லையே, என்ன இல்லைன்னு எல்லாருமே சொல்கிறாங்களே, என்ன 1 இயர்க்குள்ளேயே சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் அதுக்கு பற்றி என்னோடய கனவில் வந்து ஷிர்டி பாபாவே வராரு. அந்த கனவில் வந்து அவர் ஒரு கால் தொடையிலேருந்து ஒரு குழந்தைய அப்படியே பிரித்து எடுக்கிறாரு. அப்படியே பிச்சு எடுத்து ஒரு குழந்தைய கொடுக்குறாரு. அப்படியே ரத்தமாக கொட்டுது அவர் காலில் இருந்து. அப்புறம் அதை பார்த்துட்டே இருக்கிற, அதுக்குள்ளே இன்னொரு காலிலேருந்து பிச்சு இன்னொரு குழந்தைய எடுத்து கொடுக்குறாரு. இப்போ ஒன்றுமே புரியல எனக்கு, 2 குழந்தைய கொடுக்குறாரு, என்னடா இது அப்படின்ற மாதிரி அப்படியே அவர் காலில் வர ரத்தமாக கொட்டுதுன்னு அப்படியே ஓன்னு அழுகுறேன். எனக்காக போய் இந்த சாமி இவ்வளோ கொடுக்குறாரு, இவளுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே, நம்மளுக்கு போய் இப்படி இவர் கஷ்டப்படுறாரு, நம்ம இவருக்கு என்ன திருப்பி நம்ம செய்ய போகிறோன்னே தெரியலையே. அவர் சாமின்றதே மறந்துடுச்சு எனக்கு. ஆக்சுவலாக நம்மள ஒருத்தர் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, சுச்சோ நமக்கு இவ்வளோ செய்கிறாரே, நம்ம என்ன செய்ய போகிறோன்னு அந்த கனவுலேயே எனக்கு அப்படியே யோசனை வருது. தேம்பி எழுதுறேன், இவர் திருப்பி நான் என்ன செய்வேன், அதுவே எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் அந்த கனவு அப்படியே மறைஞ்சிச்சு. இதெல்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கு, ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் நடந்தது. அதை வந்து உங்கள் பின்னாடி சொல்கிற மாதிரி எனக்கு சற்று ஞாபகத்தில் இல்லை, அதனால் இப்போ சொல்கிறேன். அப்புறமா பார்த்தா 2 பொம்பளை பிள்ளைங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 2 பொம்பளை பிள்ளைங்க ட்வின்ஸு, 2 பெண் குழந்தைங்க தான் பிறந்தது. பெண் குழந்தைங்க பிறந்தது ரொம்ப அழகாக பிறந்ததுங்க. அப்புறமா தான் நான் நினச்சிட்டேன், 2 பக்கம் கால்லேருந்து எடுத்து கொடுத்தாரு, நான் என்னவோ கால்லேருந்து எடுக்கிறாருன்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். ஏதோ குழந்தை எடுத்து கொடுக்குறாரு, என்னவோ வேறு ஏதோ பொழுதுன்னு நினச்சிட்டேன். அப்புறம் குழந்தை பிறந்தோன்னே தான் எனக்கே, ஐயோ சாமி தான் வந்து நம்மளுக்கு அப்பயே சொல்லிட்டு இருக்கார் பொழுது 2 குழந்தைன்னு சொல்லிட்டு அப்படின்னே எனக்கு அப்புறமாவே தோணுது. அப்புறம் ஷிர்டி பாபாவோட கிரேஸை வந்து என்னன்னு சொல்கிறது,
அவர் அவர் சத்சரிதத்தை படிச்சுட்டு எல்லாமே என்னென்னலாம் இருக்குதோ எல்லாமே புட்டபர்த்தி பாபாவோடதும் படிப்பேன், ஷிரடி பாபாவோடதும் படிப்பேன். எல்லா சாமியும் பிள்ளையார்லேருந்து அது எல்லாருமே சாமிங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, எல்லாமே நல்லதே செய்ய நல்லதே நடன்னு தான் சொல்கிறாங்களே. அவங்க ஷாயியோட இது சொல்லவே முடியாது. அப்புறம் என்னோடய பேத்திங்கெல்லாம் பிறந்துட்டு 1 இயர்லேயே எங்கள் பேத்திங்களையும் ஷீரடிக்கு கூப்பிட்டுட்டு போய் நான் பிரார்த்தனை நிறைவேற்றிட்டு வந்தேன். குழந்தைங்களுக்கும் சாயி தேஜஸ்வி, சாயி ஜான்வின்ட்டு பேர் வச்சோம். இப்போ குழந்தைங்களாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. லவ் ஆல் சர்வ் ஆல். ஜெய் ஸ்ரீ சாய்ராம்.